Hi, welcome to the squad. This is Logic IO and நம்ம வந்து part 2 of PNL இருக்கோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போன வீடியோவில் நம்ம வந்து எல்லா கான்செப்ட்ஸ் எல்லா தேவையான டேர்ம்ஸ் அண்ட் தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 கொஷின் பண்ணி பார்க்க போகிறோம் வித் த சேம் ஃபார்முலா. ஆனால் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க மற்ற வெப்சைட்ஸில் இல்லை மற்ற டியூட்டோரியல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த நிறைய ஃபார்முலாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. 8-9 ஃபார்முலா போகும். இதை வச்சு அதை கண்டுபிடிக்கிறது, அதை வச்சு இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அத்தனை ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம சிம்பிளிஃபைடாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது படி பார்த்து இப்போ நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே தெரியும் நான் வந்து எத்தனை ஃபார்முலாவை ரீயூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஸோ இதையும் சேர்த்து உங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுத்த வரும்ல. ஸோ சிம்பிளிஃபைடான இதுதான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு தோணலாம் இதுக்கு டேரெக்டாக இந்த ஃபார்முலா போட்டாலே ஆன்சர் வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து நிறைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது, ப்ராப்ளத்தை வேகமாக சால்வ் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, ஸோ உள்ளே போகலாமா? கொஷின் 1 வாசிக்கிறேன். எ ஷாப்கீப்பர் செல்ஸ் அன் ஆர்டிக்கல். நான் போன தடவையே சொன்னேன், எங்கள் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் கிடையாது, ஒரு பொருள். ஓகேவா? A shopkeeper sells an article for ₹200 with a loss of 20%. மொதல் கொஷின்லேயே நஷ்டமாடா. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். ஓகே, ஒரு ஷாப்கீப்பர் வந்து செல்ஸ் அன் ஆர்டிக்கல் ஃபார் ₹200 அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல கிவன் டேட்டா எழுதிக்கலாம், அதுதான் எப்பயுமே நல்ல பழக்கம். ஷாப்கீப்பர் செல்ஸ் அன் ஆர்டிக்கல் ஃபார் ₹200 அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 200. ஓகே, with a loss of 20%. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்து சொல்லிட்டாங்க 20% அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிபி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்காம நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு அந்த ஃபார்முலா ஒரு செகண்டில் கொண்டு வந்துடலாம். எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ போன தடவை வந்து லாஸ் பர்சன்டேஜுக்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்க ரிலேஷன் நம்ம பார்த்தோம். என்ன? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல யூஸ்வலாக என்ன வரும்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு வரும். ஸோ அந்த லாஸ்க்கு பதிலாக லாஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஸ் பர்சன்டேஜில் எழுதுறது தான் இது. ஸோ அதை நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக இங்கே காஸ்ட் ப்ரைஸாக கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 டேர்ம்ஸில் இருந்து காஸ்ட் ப்ரைஸை நான் காமனாக எடுத்தேன் அப்படின்னா 1 - L% by 100 இஸ் ஈக்குவல் டு நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸை அப்படியே லெஃப்ட்டில் வச்சுக்கலாம், மிச்சதெல்லாம் நம்ம ரைட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்ன? 200 இன்டூ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன ஆகும்? 100 - L% டிவைடட் பை 100ன்னு வரும் லெஃப்ட்டில். ஓகே, நான் இல்லை அந்த ஸ்டெப்பையும் பண்ணி காமிச்சிட்றேனே, நீங்கள் குழம்பிடக்கூடாது இல்லையா? ஸோ சிபி இன்டூ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 100 - L% டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். So cost price is equal to selling price into 100 divided by 100 minus L%. ஓகேவா? நிறைய வெப்சைட்டில் நிறைய டுட்டோரியல்ஸில் டைரெக்டாகவே இதை உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது, என்னால் எவ்வளோ வேணால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் தாராளமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸை ப்ளக்இன் பண்ணிட்டா டேரெக்டாக ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிட போகுது. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். இதை நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா ஃபைன், இல்லைன்னா நம்ம இதில் இந்த மொதல் ஃபார்முலா எழுதிட்டு அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது எனக்கு இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக பட்டுச்சு. உங்களால் இதையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன? 200 இன்டூ 100 டிவைடட் பை என்ன? 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் வந்து இங்கே லாஸ் பர்சன்டேஜ் 20. ஸோ 100 - 20 வந்து இங்கே 80. ஸோ 200 இன்டூ 100 டிவைடட் பை 80. ஸோ இங்கே 0 கேன்சல் பண்ணுறேன்.
அதுக்கு அடுத்தால 4 2s are 8, 4 5s are 20, 0, அதுக்கப்புறம் இதுவும் ஒரு 5. ஸோ 50 into 5, அதாவது 5 into 5னா 25, 250. ஸோ 250 rupees தான் இதோட காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 250. ப்ராப்ளம் சிம்பிளாக இருக்குதா? ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது இதில் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். அவங்க கொஷினில் கொடுத்துட்டாங்க ஷாப்கீப்பர் செல்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் ஃபார் rupees 200ன்னு சொல்லிட்டு, அவங்களே செல்ஸ் அண்ட் ஆர்டிக்கல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 200. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியர் ஆகிடுச்சு. வித் அ லாஸ் ஆஃப் 20%, அவங்களே பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன அர்த்தம்? அது வந்து லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். ஸோ சிபி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுவும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கிவன் டேட்டா ரெண்டையும் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் காஸ்ட் ப்ரைஸ் வித் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜையும் செல்லிங் ப்ரைஸையும் வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சா போதும். உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்னா வெல் அண்ட் குட். டேரெக்டாக இதில் செல்லிங் ப்ரைஸையும் லாஸ் பர்சன்டேஜையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட பழைய மெத்தடு தான், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு வரும். ஸோ லாஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் லாஸ் பர்சன்டேஜில் எழுதிங்கன்னா எல் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் இதில் நீங்கள் ஃபர்தராக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிற டெரிவேஷனும் சொல்லிட்டேன். இந்த ஃபார்முலா இருக்குது, இது எப்படி வந்துச்சுங்கிற டெரிவேஷனும் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மேபி உங்களுக்கு எனக்கு ஜென்ரலாக எப்படின்னா ஃபார்முலாவை என்னால் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சுங்கிற ரீசனை ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ எனக்கு ஃபார்முலா ஈஸியாக இப்போ மறந்துச்சுன்னா கூட நான் டெரைவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக. ஃபைன், உங்களால் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வேகமாக பண்ணிடுவீங்க. இல்லை அப்படின்னா இப்படி பண்ணாலும் இட்ஸ் ஃபைன். நம்ம சொல்லிக் கொடுக்குறதுனால இவ்வளோ டைம் ஆகுது, பட் இன் ரியாலிட்டி சால்வ் பண்ணுறப்ப இவ்வளோ டைம் ஆகாது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். A trader expects a gain of 15% on his cost price. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கெயின் ஆஃப் 15%. கெயினும் ப்ராஃபிட்டும் சேம் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அண்ட் நீங்கள் 15%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 15%. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 15 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, கெயின் ஆஃப் 15%. ஃபைன். இன் அ வீக் ஆஃப் இஃப் இன் அ வீக் ஆஃப் ஹிஸ் சேல் இஸ் ஆஃப் 580 rupees. ஓகே, அவர் வந்து ஒரு வாரத்தில் 580 ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அது அவரோட செல்லிங் ப்ரைஸ் தான், rupees 580. ஒரு வாரத்தில் 580 ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட விற்பனை விலை தான், அந்த செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து 580. வாட் இஸ் ஹிஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரோட லாபம் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம், போன மாதிரி பண்ண மாதிரி இல்லை. நம்மளுக்கு இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டான ஃபார்முலா எதுவும் நம்ம படிக்கலை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் நமக்கு தேவை. செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். விற்ற விலையிலேருந்து வாங்கின விலையை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ப்ராஃபிட் கிடச்சிரும், ஈஸி. இதில் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் என்னது 580 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இது ஒன்று தான் நமக்கு பிரச்சனை. ஸோ இப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸுக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா, இருக்குது. ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி முதல்ல நம்ம காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம 580லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முதல்ல காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 15 divided by 100 into காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 580.
இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 + 15 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 580 செல்லிங் ப்ரைஸ். அதாவது இதுதான் ஃபார்முலா. நம்ம போன தடவை நான் உங்களுக்கு அந்த டிரைவ் பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா. ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபார்முலா இந்த இடத்துல ஒரு தடவை எழுதிடுறேன். காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் கிடையாது, காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. இதை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்னைய மாதிரி கூட நீங்கள் போட்டு டெரைவ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதே பண்ணுங்கள். ஃபைன். ஸோ இதுதான், இதை இப்போ நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மொத்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் டேர்மை நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகே, ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டு போகிறேன். ஸோ 580 இன்ட்டு 100 டிவைடட் பை 100 + 15ங்கிறது 115. ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்குது, இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். ஸோ 5 2s are 10, 1 ரிமைனிங் வரும், 5 3s are 15, 23ன்னு வருது. 5 2s are 10, 20. ஓகே, 580 இன்ட்டு 20 டிவைடட் பை 23. ஆண்டவா, 23 இது எதுலேயுமே போகாதுல்ல, இதில் போகுமா? கண்டிப்பாக அது ஃப்ராக்ஷனாக தான் நிற்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ டேரெக்டாக அந்த இது லாங் டிவிஷன் மெத்தட் ஏதாச்சும் ஒன்றா போட்டுருவோம். ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணுறேன். இல்லை, வாஷ் அவுட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, நான் அடுத்த பேஜ்லேயே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ 580 இன்ட்டு 20 டிவைடட் பை 23 அப்படி தானே. 580 இன்ட்டு 20 டிவைடட் பை 23 கரெக்டாக. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 58 இன்ட்டு 2 இன்ட்டு 100 டிவைடட் பை 23 இப்படி எழுதலாமா? ஏன்னா 0 0ங்கிறதுக்கு இங்கே நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன், 58 எடுக்கிறேன். 58 மட்டும் 23ஆல் டிவைட் பண்ணுறேன். 23 இன்ட்டு 2 46ஆ. ரிமைண்டர் என்ன வருது, இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 8, 4 + 8னா 12 ரிமைண்டர் வருது. ஓகே, ஸோ 12னா 23ல் போகாது. ஸோ பாயிண்ட் வச்சு இன்னொரு ஒரு 0வை இறக்குறோம். 23 இன்ட்டு 2 46. அப்போ 23 இன்ட்டு 5 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. 5 3s are 15, ரிமைனிங் 1, 5 2s are 10, 10 + 1 11, 115. என்னடா அந்த 115, அதான் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் 115. 2.5ன்னு போட்டோன்னா இங்கே 115ன்னு வரான். இதுக்கு ரிமைண்டர் 5. ஸோ இன்னொரு ஒரு 0 இறக்கலாம். 23 2s are 46. இங்கே என்ன வரும், ரிமைண்டர் 4ன்னு வரும். ஸோ 40. அப்போ இது 46 வராது, 1 தான் வரும். ஸோ 23. இதுக்கு ரிமைண்டர் என்ன, 17. டிவிஷனே நீளமாக போகுது, அடுத்த லைனில் எழுதுகிறேன். ஸோ 17 வருது. அதை 170ஆக மாற்றுறோம். ஸோ 23 5 வந்துச்சா. இப்போ 7 போடலாம். 7 3s are 21, ரிமைனிங் 2, 7 2s are 14, 14 + 2 என்ன 16, 161. ஸோ 161 அப்படின்னு வருது. ரிமைனிங் 9, அப்புறம் 90. இது போய்கிட்டே இருக்குமா? சரி, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ 2.52 அப்படின்னு வச்சுப்போம். 2.52 இன்ட்டு 2 இன்ட்டு 100. இப்போ 2.52 இன்ட்டு 2 வச்சுக்கலாம். 2 2s are 4, 5 2s are 10, ரிமைனிங் 1, 2 2s are 4, 1 5, 5.04. ஸோ 5.04 இன்ட்டு 100 which is 504. ஸோ 504 தான் நம்மளோட இந்த ப்ரைஸ். என்ன ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 504.
ஸோ இப்போ இந்த 504 தான் நம்ம செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ரெடியூஸ் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டிலே எழுதி வச்சிட்டோம் இல்லையா, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 580, அதுலேருந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து 504. இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 76 கிடைக்குது. ஓகே, 76 இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான். ஏன்னா நம்ம டிவிஷனை வந்து ரெண்டு டிஜிட் ப்ரிசிஷனோடையே நிப்பாட்டிட்டோம். எக்ஸாக்டான வேல்யூ வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டிவிஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு ஆன்சரில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் எது வந்து க்ளோசஸ்டானது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுக்கோங்க. பட் த ப்ரொசீஜர் இஸ் கோயிங் டு ரிமைன் த சேம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ரெண்டே ஃபார்முலா, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ், காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ், இது மூணுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் டிவிஷன் கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதில் நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி விவகாரமாக கொடுத்துருந்ததுனால இந்த மாதிரி டிவிஷன் காம்ப்ளிகேட் ஆகுது. ஆனால் மோஸ்ட் லைக்லி நிறைய சிச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக டிவைட் ஆகிற மாதிரியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த லாஜிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே வந்து போதும். இப்போ ஒரு சின்ன வேரியேஷன் கொடுக்குறேன் இதே ப்ராப்ளத்தில். இங்கே ட்ரேடர் எக்ஸ்பெக்ட்ஸ் கெயின் ஆஃப் 15%க்கு பதிலாக லாஸ் ஆஃப் 15%ன்னு வச்சா ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். டாடா.